காவல்துறை எஃப்ஐஆரில் தவறான தகவல் என்று ஆனந்த் தரப்பு வாதம் வைத்திருக்கிறார்கள். அதேபோல தமிழக அரசு தரப்பிலிருந்தும் அவருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்கு தொடர்ந்து இரண்டு தரப்பிலும் என்னென்ன பேசப்பட்டு வருகிறது என்ற கள தகவல்களை சொல்லுங்க மாரிசாமி. அதான் இதுவரைக்கும் அவங்க அதாவது இந்த முன்ஜாமீன் மனுவானது ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. அந்த தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் அவங்க தரப்பு, அதாவது அரசு தரப்புல முதல்ல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுதாரர் தரப்பு, அந்த தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போதுதான் இது அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய பகுதி, போக்குவரத்து அதிகமா இருக்கும், குறுகிய சாலையா இருக்கு அப்படின்றதுனால இவங்க ஏற்கனவே எங்களுக்கு அனுமதியை மறுத்திருக்கலாம், இவங்க மறுக்காம அனுமதி கொடுத்துட்டாங்க. அது போக இந்த காவல்துறை தடியடி நடத்தினது மக்கள் எல்லாம் கூட்டின பிறகுதான் அந்த தடியடியை நடத்தினாங்க அப்படின்றது. பொதுக்கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் வந்தது, இங்கும் வரும் என காவல்துறை கணிச்சிருக்கணும், அதற்கு நாங்கள் அதிக புலமை பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது காவல்துறை தான் இதை கணிச்சிருக்கணும், மத்த ஊர்ல எல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க போலீஸ் போர்ஸை ரெடி பண்ணிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுல நாங்க ஒன்னும் புலமை பெற்றவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த கருத்து என்னன்னா, அதாவது ஒரு நாளைக்கு முன்பாகவே வேறு இடத்தில் இது நடத்துறதுக்கு, பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கோரி முறையிட வந்தோம். அன்று நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அன்று முறையிட இயலவில்லை. அதனால் வேலுச்சாமிபுரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துற நிலை வந்துவிட்டது அப்படின்னு நிர்மல்குமார் தரப்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் பேசுறாரு. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்க நீதிமன்றத்தை முறையிட வந்தோம் அனுமதி கேட்டு. அன்னைக்கு வந்தப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல்னு ஒரு இது வந்துருச்சு. அதனால நீதிமன்றம் சரியான நேரத்துல செயல்படல, அதனால எங்களால அன்னைக்கு முறையிட முடியல, அதனாலதான் இந்த இடத்துல நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரியான வழக்கு வாத பிரதிவாதங்கள் தான் போயிட்டு இருக்கு. இது முடிவடையும் தருவாயில தான் அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது ஏதாவது இந்த வழக்கை ஒத்தி வைப்பாங்களா, ஏதாவது போலீஸ் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி எதுவும் ஒத்தி வைப்பாங்களா, இல்ல வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுமா அப்படின்ற தகவல்கள்லாம் இன்னும் சிறிது நேரத்துல தெரிய வரும். இது வரைக்கும் அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, அதாவது இவர்கள் மேல் தவறில்லை. அந்த முன்ஜாமீன் மனுவிலேயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, புஷி ஆனந்த்,